Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Farm Show. ஆரம்பிக்கலாமா? குளுக்கவே இல்லடி, என்ன மாடலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறது தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அன்றைக்கான டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். எங்களை அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சென்னை ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் ட்ராவல், அதனால எங்களை காலையிலே வந்து ட்ராப் பண்ணுறது மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் பலவிதமான இடங்கள்லாம் சுற்றி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு, அதாவது அம்மா வீட்டுக்கு வரும்போது அதோட ஃபீலே தனி தான். கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே ஃபீலில் தான் நானும் இப்போ இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஊருக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் பேலன்ஸ். அண்ட் நாங்கள் வந்து பள்ளிவாசலோட ஃப்ரெண்ட் பக்கத்தில் வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பள்ளிவாசல் உள்ளடி வந்து போகும்போது அந்த தெரு வழியாக வந்து எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் 4 days ஆர் 5 days தான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வர முடிஞ்சுது. பிகாஸ் வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஃபியூ டேஸ் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த வாட்டி வந்திருக்கேன். அண்ட் இந்த வீட்டோட ஹோம் டூர் வீடியோ நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நான் சொன்னது மாதிரி காலையில் ஒரு 11 o'clock இருக்கும் நான் ரீச் பண்ணும்போது. ஸோ காலையில் வந்து அம்மா ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் ஆரஞ்சில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறமா கிண்ணத்தப்பமும் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் என்னோடய மதர் இன்லா 2 பேரும் கிளம்பிட்டாங்க எங்களை வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு. ஸோ இனி வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போகிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு ரீச் பண்ண நேரம் வாப்பா வெளியே போயிருந்தாங்க. ஸோ இப்போ தான் அவங்களோட வாய்ஸ் கேட்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அவங்களுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஹாய் அப்பா. பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்புதான் ட்ரீயில் நிறைய காய்ச்சி இருக்குது, ஸோ அதை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர்-இன்-லா வந்து கிண்ணத்தப்பம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க சர்வ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த வாட்டி அம்மா வீட்டுக்கு வரும்போது என்னோடய முக்கியமான வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுக்க மறந்து வந்துட்டேன். ஸோ கையால் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அஃப்கோர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டேபிளாக சூப்பராக எடுக்க ட்ரை பண்ணுறேன். கிண்ணத்தப்பம் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக டெம்டிங்காக இருந்தது அம்மா பண்ணது. அண்ட் இதோட ரெசிபி வேணும்னா நான் இதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மத்தியானம் பார்த்திங்கன்னா இறால் மீன் வச்சு பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம், ப்ரான் பிரியாணி. ஸோ அதுக்கான வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு, அப்புறமா 5-6 பல்லு பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து க்ரஷ் பண்ணி எடுக்கணும். இடிக்கல் வச்சு க்ரஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 5-6 பல்லு பூண்டையும் இது கூடவே சேர்த்துட்டு க்ரஷ் பண்ண போகிறேன். அண்டு இது கூடவே கொஞ்சம் வந்து ஒரு கொத்து மல்லி இலையும் நம்ம சேர்த்து க்ரஷ் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணி இந்த பிரியாணியில் சேர்க்குறது தான் இதில் முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது நார்மல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ இப்போ இதை வந்து நல்லா இடித்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த அரிசியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 கப் அரிசிக்கு பண்ண போகிறோம். பாஸ்மதி அரிசி கிடையாது, இந்த வாட்டி ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறோம். ஜீரக சம்பாவில் பண்ணுறது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இறால் வச்சு ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ண போகிறோம். இறால் வந்து ஒரு 600 கிராம் இருக்கும், 1/2 கிலோக்கும் மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறோம், சரியான அளவில் விட்டுக்கிறோம். ரெண்டுமே சூடானது. இதில் சம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். என்ன ஹோல் ஸ்பைசஸ் அப்படிங்கிறத அங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கொஞ்சமாக பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறமா 2 பிரியாணி இலை. அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இறால் மீன் வந்து தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதோட ஹெடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அம்மா வந்து மசாலா தடவி வச்சுருக்காங்க, மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பாத்திரத்தில் நெய்யும் ஆயிலும் சேர்த்து சூடு பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் அப்புறமா பிரியாணி எல்லாம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ண விட்டுட்டு அப்புறமா இதில் 3 வெங்காயம் நம்ம வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறோம்.
இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகணும். ஸோ அது வரைக்கும் வதக்கணும். அது கூடவே 3 பச்சை மிளகா அண்ட் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் வேக வைக்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இடிக்கல்ல இடித்து வச்சுருக்கோம்ல மல்லி இலை, அப்புறமா இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. அதாவது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் லூஸாக வந்திருக்கக்கூடிய ஆனியனில் சேர்த்துருக்கோம். இப்போ இது இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ளேவர் வரும். நம்ம சேர்த்துருந்த அந்த இடித்து வச்ச அந்த மசாலா, அப்புறமா இந்த ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதெல்லாம் சேர்த்து சூப்பராக இப்போவே நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து மறுபடியும் ஒரு கை நிறைய புதினா இலை, மல்லி இலை ரெண்டுமே சேர்க்க போகிறேன். அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இது திரும்பவும் வதக்கும்போது இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த ஆயிலில் வெங்காயத்தோடு சேர்ந்து. அந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் 2 தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறது, ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை வதக்கணும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மசிகிறதுக்காக நான் இதில் இப்போவே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடுறேன். ஸோ மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நம்ம இதில் சேர்த்துடலாம். இங்கே வந்து வீட்டில் பவுடர் பண்ண கரம் மசாலா தூள் தான் சேர்க்குறோம். பிரியாணி மசாலா சேர்க்குறதா இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குன்னா நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பிரியாணிக்கு கலராகவும் இருக்கும் அண்ட் ஸ்பைஸியாகவும் இருக்காது, அதுக்காக. ஸோ அது 1 டீஸ்பூன் அளவுக்கு நாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து இதில் சேர்க்குறோம். சேர்த்து இந்த மசாலாவிலேயே இது கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அண்ட் வதக்குனதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ அந்த இறாலும் மசாலா எல்லாம் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம லிட்டை வச்சு லோ ஃப்ளேமில், கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்க வேண்டியதுதான். நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நாம் இறாலை வந்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நாம் வந்து ஜீரக சம்பா அரிசி 3 கப்பு அளந்து வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ இதில் சேர்க்குறோம். தண்ணி இல்லாமல் ட்ரையாகவே சேர்த்துக்கலாம், தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு. இப்போ அதோடு சேர்த்து நம்ம மசாலா, ரைஸு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். ஸோ ரைஸ் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டவ்வில் வந்து தண்ணி ஆல்ரெடி மெஷர் பண்ணி சூடு பண்ண வச்சுருந்தோம். இந்த மாதிரி சூடு பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம நார்மல் வாட்டரே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சூடு தண்ணியில் சேர்க்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், டக்குன்னு ரெடி ஆகிடும். அதுக்காக தான் சூடு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் சால்ட்டு மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டரில் பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கிறது மாதிரி இருந்தால் தான் ரைஸ்க்கு வந்து சால்ட்டு சரியாக இருக்கும் வேகும்போது. ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வேகவும் ஆரம்பிச்சிருச்சுது. ஸோ இப்போ இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நான் மூடி வைக்க போகிறேன். கொஞ்சமாக அந்த ஈரத்தன்மை இருக்கும்போது நான் அது தம்மில் போட்டுக்குவேன். ஸோ இப்போ அது கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் அந்த ஈரத்தன்மை போகிறதுக்காகவும் கொஞ்சம் உதிரியாக வர்றதுக்காகவும் ஒரு பழைய தோசை தவா மேலே இந்த மாதிரி தம் போட்டிருக்கோம். இப்போ தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மேலே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ளேவராக இருந்தது. நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா உதிரியாக ரொம்பவே அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்குது. தம் போட்டுறதுனால நமக்கு வந்து ரைஸ் வந்து ஈரத்தன்மை எதுவும் இல்லாமல் அண்ட் ரொம்ப ஓவராக மசியாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து சுத்தமாக வந்து அது மசியவோ ஓவர் குக்காகவோ அடிப்பிடிக்கவோ செய்யலை, சூப்பராக வந்திருக்குது. அண்ட் நம்ம இறால் அதில் சேர்த்துருக்க அந்த இறால் மீன் கூட ரொம்ப சாஃப்டாக டெண்டராக சூப்பராக வந்திருக்குது. ஸோ நீங்களும் இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரிம்ஷாக்கு வந்து அதுலேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் நான் அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பார்க்க சொல்ல போகிறேன். அவளுக்கு வந்து ரொம்ப காரமாக வந்து பிரியாணியில் சேர்க்கல, ஆவரேஜாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வாப்பாக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நானும் பசங்களுக்கு வந்து ஊட்டி விட போகிறேன். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதை அப்படியே வந்து பிளேட்டில் வந்து ஃப்ளிப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக கீழே வந்து அந்த மீனெல்லாம் இறால் மீனெல்லாம் தெரிகிற மாதிரி நான் அடியில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ரைஸ் வச்சுருக்கேன். அப்போ பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜீரக சம்பா ரைஸில் பண்ண ப்ரான் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயாச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரியாணி தான். இதே மாதிரி பாஸ்மதி அரிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அது கூடவே லஞ்சுக்கு வந்து புளிக்கறி இருக்குது. இது மாங்காய், கத்திரிக்காய், அப்புறமா வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு பண்ணுறது சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து இறால் மீன் தலையெல்லாம் வந்து மசாலா தடவி வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஆனியன் ரைத்தா. இதுதான் வந்து இன்றைக்கான லஞ்சுக்கான மெனு. எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இப்போ வந்து பசங்களுக்கும் வந்து நான் ஊட்டி விட்டுட்டுருக்குறேன். அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே நானும் கையோடு சாப்பிட்டு முடிச்சுக்கலான் இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை மாடிக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரம்புதான் ட்ரீ. இதில் வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ரொம்ப பேபி ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ரொம்ப பெருசாகும். அண்டு வந்து அதில் இருக்க அந்த முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாகி விரிஞ்சி ரொம்ப பெருசாக சூப்பராக ரெட் கலரில் பழுத்து வரும். ஸோ அது வந்து அது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் கிடக்குது. ஒரு 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன் கரெக்டாக அது வந்து பெருசாகி பழுத்து காய்க்கிறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அது பறித்து சாப்பிட்றதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஸோ எனிஹாவ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் ஷூட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்தாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஷவர்மா தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வந்து லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருந்தது. ஸோ ஃப்ரிட்ஜில் அதை வந்து மேரினேட் பண்ண சிக்கன் தான். ஸோ அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் வந்து மயோனைஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஷவர்மா மேக் பண்ணியிருந்தேன். இதை நான் ஷூட் பண்ணலை, பிகாஸ் நான் ரீசெண்டாக அந்த ரமதான் மந்தில் தான் வந்து ஷவர்மா மேக் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மறுபடியும் டீட்டெயில்டாக காமிக்கிறதுனால எங்கே போர் அடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான். இதோட ரெசிபி வேணும்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்தது ஷவர்மா சாப்பிட்றதுக்கு. ஸோ நைட்டு டின்னருக்கு ஷவர்மா தான் வந்து இன்றைக்கி சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகணும். ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தான் அப்புறமா தான் படுக்க போயிருந்தோம். இந்த கேம் விளையாடாத 90s கிட்ஸே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இதுதான் கள்ளம் போலீஸ் அப்படிங்கிறது. நாங்கள் கள்ளம் போலீஸ் தான் சொல்லுவோம். அதாவது இதில் வந்து ஒரு ரோல் கள்ளம், அப்புறமா ஒரு போலீஸ், அப்புறமா கிங், குயின், மினிஸ்டர், அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நம்ம எத்தனை பேர் அடிஷ்னலாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி துண்டு போட்டுப்போம். நாங்கள் இங்கே 4 பேர் தான். நீனா போலீஸு விளையாடுறது மீ அண்டு மை பிரதர் ஒய்ஃப், அப்புறமா 2 பசங்க, அவ்வளோ தான். அந்த போலீஸ். ஓகே, கள்ளம் யாரு? நானா? சரி, I am queen. ரிம்ஷா காட்டு. ரிம்ஷா தான் தீப். பாயிண்ட் எழுது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செய்கிறது தான். விளையாட்டு ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப டஃப்பாகவும் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். நாங்கள் இங்கே வெறும் 4 பேர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக, பட் ஓகே அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருந்தது விளையாடுறதுக்கு. நீ போலீஸா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு கண்டினியூஸாக கிங், குயின் அப்படின்னு கிடச்சிட்டு இருந்ததுனால நானும் கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டு இருந்தேன். கலை யாரு? உறுதியாக சொல்லணும், அவ்வளோதான். யாருங்க? நான் இல்லை. நேஹா கல்ல குளுக்கவே இல்லடி. என்ன மாடலு? யார் கல்ல? நேஹான் ஷியூரா? ஓகே, சொல்லிட்டான். யாரு கல்ல? நீனா? மாமியா? மாமி கல்லனா? ஷியூரா? ரிம்ஷா நீ என் கள்ளி இல்லையா? நீனா? அமைதியாக இருப்பாடா நீ. குயினா? உனக்கு ஏன் வயிறு எரியுது? போன வாட்டி இப்படிதான் இல்லைன்னா பார்த்து யோசிச்சு சொல்லு. ஷியூரா? ஓகே, ரிம்ஷா நீனா? இந்த நிமிஷம் ஒன்றுமே ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம இருக்கா? நீனா? சரி, ஓகே, கரெக்டு. அடிச்சுக்க. 1000 முட்டே உனக்கு இந்த வாட்டி. போலீஸ் கிடச்சிட்டீ. இவ்வளோ நேரம் விளையாடுனது கல்ல யார்? எனக்கு ஒரு வாட்டி போலீஸ் வந்துடுச்சுது. ஓகே, பாப்போம் யாரு கல்லாம் அப்படிங்கிறது. ரிம்ஷா? நீனா? போலீஸ் கிடச்சதும் ஐயோ எங்கள் முட்டை விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன்.
எப்படியோ ரிம்ஷாயை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த வாட்டி நமக்கு 1000 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அண்ட் நாங்கள் விளையாடுற 4 ரோலில் போலீஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சா 1000, இல்லைனா வந்து 0 அந்த மாதிரி. அண்ட் தீஃபுக்கு வந்து கண்டுபிடிக்கலைன்னா 1000 அந்த மாதிரி. அப்புறமா வந்து ராஜாவுக்கு 1500 அண்டு குயினுக்கு 500 இந்த மாதிரி தான் வந்து மார்க் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ மொத்தமாக எல்லோரும் விளையாடி முடிச்சாச்சு. யாருக்கு ஃபஸ்ட்டு யார் செகண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து குட்டி கழித்து பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ கணக்கு பார்த்ததில் யாருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெஹான் சார் தான். ஸ்டார்டிங்கில் நிறைய முட்டை வாங்கினாலும் அதுக்கப்புறமா நிறைய மார்க்லாம் பிக்கப் பண்ணி அவன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டான். அப்புறமா எனக்கு செகண்டு, அண்ட் ரிம்ஷாக்கு தேர்டு, அப்புறமா என்னோடய பிரதர் ஒய்ஃபுக்கு 4th அந்த மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த கேம் விளையாடி இருக்கீங்க, அண்ட் யாருக்கெல்லாம் இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை கல்லாம் வரும்போது ஒரு ஃபீல் இருக்குது, அப்பா சமாளிக்கவே முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெளி பிதுங்கி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிறேன் இந்த கேம்லாம் விளையாடும்போது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.